பொறுத்தவரை 2024 நாடாளுமன்ற தேர்தல் டெல்லியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது, ஜனநாயகமா அல்லது பாசிசமா, மக்கள் நல அரசியலா அல்லது மதவாத அரசியலா, இதை தீர்மானிக்கும் தேர்தல் தான் இந்த தேர்தல். இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், நம்முடைய தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, குறிப்பா தாய்மார்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு விரிவா சொன்னார். அதே நேரத்தில் நம்முடைய மதவாத பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய மோடி அரசு என்ன செஞ்சிருக்க அதையும் சொன்னார். ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நீங்க திருச்சினாலே BHEL, அதே மாதிரி இந்த பகுதியை சார்ந்த பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை, இது ரெண்டு மாத்திரம் உதாரணமா வச்சு நான் பேசுறேன். நான் நீங்க BHEL 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 23,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வெறும் 7,000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ரயில்வே அந்த பொன்மலை தொழிற்சாலையில நீங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 4,000 பேர் கூட இல்ல. இன்னைக்கு அதுல 4,000த்துல அது நம்ம தமிழர்கள் 1,500 பேர் தான் இருக்கிறாங்க. இது ஒரு சாம்பிள், அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு திருச்சி மாத்திரம் கிடையாது, எங்கெங்கெல்லாம் பொதுத்துறை நிறுவனம் இருக்காங்களோ, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 விழுக்காடு 300 விழுக்காடு இன்னைக்கு கம்மியா இருக்கிற வேலை பார்க்கறவங்க, புதிய வேலை வாய்ப்புகள் இல்ல. இப்ப உதாரணம் BHEL நம்மளுடைய ரயில்வே தொழிற்சாலையை நம்பி இருக்கிற, அதை நம்பி ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம் நம்ம, அதை நம்பி இருக்கிற MSME அந்த இண்டஸ்ட்ரி சொல்லுவோம். அதுல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 தொழிற்சாலைகள்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு வெறும் ஒரு 60-70 தொழிற்சாலை தான் இருக்கு. இப்படி ஒரு நம்மளுடைய BHELனாலே நம்ம ரயில்வே இந்த தொழிற்சாலை நீங்க திருச்சிக்கு பெருமை சேர்த்தவை. நீங்க தமிழ்நாடு முழுவதும் இங்க வேலைக்கு வருவாங்க, இங்க வேலைக்கு சேர்த்து வருவாங்க. இப்படி ஆனா இன்னைக்கு ஒரு மோசமான நிலைமை. நீங்க அந்த குடியிருப்பு பகுதியில் போனாலே தெரியும் எனக்கு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது. இதெல்லாம் மாறணும். திருச்சியிலேயே மாறணும், தமிழ்நாட்டிலேயே மாறணும், இந்தியாவிலேயே மாறணும். இன்னைக்கு படிச்ச பட்டதாரிகள்ல கிட்டத்தட்ட 42 விழுக்காடு வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷன் ஓவரால் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8-9%. ஆனா படிச்சவங்க போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மத்தியில கிட்டத்தட்ட 42 விழுக்காடு. அதாவது படிச்சவங்க 10 பேர்ல 4 பேருக்கு வேலை கிடையாது. அப்படியே வேலை இருந்தாலுமே அந்த படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது. இதுதான் இன்றைய நிலைமை. இது தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கு. நம்ம அதே மாதிரி விவசாயிகளோட நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிங்க தற்கொலை பண்ணிருக்காங்க. இந்த விவசாயிகளுடைய பயிர்க்கடன் கிட்டத்தட்ட 75,000 கோடி கடனை நம்ம தள்ளுபடி செய்யணும் சொல்லிட்டு நம்ம இந்தியா கூட்டணி சார்ந்த தலைவர் கிட்டத்தட்ட 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, பொருளாதாரம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா அதே வேளையில நீங்க அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கம்பெனிகளுடைய 15 லட்சம் கோடி கடன், 15 லட்சம் கோடி கடன் அவரு தள்ளுபடி பண்ணிருக்கிறார். இது ஏழை எளிய மக்களுக்காக, விவசாயிகளுக்காக இல்ல தொழிலாளர்களுக்காக செயல்படுகிற ஒரு அரசு மோடி அரசு கிடையாது. ஆனா நம்முடைய தமிழக அரசு, குறிப்பா நம்முடைய முதலமைச்சர், இந்த கடுமையான நிதி நெருக்கடி யாரால வந்தது? நீங்க நம்ம சொல்றப்ப நீங்க இந்த கடையில போய், மளிகை கடையில போய் நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க நான் என்ன வரி கட்டுறேன். எல்லாரும் வரி கட்டுறீங்க. நீங்க கடையில வாங்குற ஒரு பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அதுல GST இருக்கும். அதுல அந்த GST வரியில நம்ம கிட்ட வாங்குற வரியில இருந்து திரும்பி நம்ம 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் நமக்கு கொடுக்கறாங்க. மீதி அது எல்லாமே நீங்க வட மாநிலங்கள் இருக்கிற பாஜக மாநிலங்கள் போய், உதாரணம் பீகார்ல பாத்தீங்கன்னா 1 ரூபா வரி வாங்கிட்டு அவங்க திரும்பி உங்களுக்கு 4 ரூபா 5 ரூபா கொடுக்கறாங்க. உத்தரப்பிரதேசல அதே மாதிரி தான். தமிழ்நாட்டுக்கு உண்டான வரியை கொடுக்கறது இல்ல, நிதி வர்றது கிடையாது. அந்த நிதி நெருக்கடியிலயும் நம்ம தமிழக அரசு இவ்வளவு தூரம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றப்போ டெல்லியில ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் இனியே இந்த மாதிரி 100 மடங்கு நம்மளுடைய தமிழக அரசு நல்லபடியா செய்யலாம். இந்த மாதிரி நம்முடைய தொழில், உதாரணம் இந்த BHEL பொன்மலை இந்த ரயில்வே தொழிற்சாலை என்னன்னு கேட்டீங்கன்னா எதனால வளர்ச்சி இல்லைன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 300 கோடிக்கு ஒரு ஆர்டர் வருது வச்சுக்கோங்க. அந்த 300 கோடிக்கு ஆர்டர்ல கிட்டத்தட்ட 150 கோடி வட மாநிலங்கள் இருக்கிற தொழிற்சாலை கொடுத்துறாங்க. மீதில பாதியோ இல்லாட்டி காவாசி ஆர்டர் தான் இங்க வருது. அதனாலதான் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல, இருந்த வேலை வாய்ப்பும் போயிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஓட்டு கேட்க வர்றாங்க. சரி நிதியெல்லாம் விட்டுருங்க. புயல் வீழ்ச்சி மெட்ராஸ்ல, புயல் வீழ்ச்சி தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா தூத்துக்குடி டிவில பாத்திருப்பீங்க. 1 லட்சம் ஆடு மாடுகள் செத்து போச்சு, வீடுகள், வாகனங்கள் அவ்வளவு சேதாரம். கிட்டத்தட்ட சென்னையிலே சரி, தூத்துக்குடி 38,000 கோடி தனிநபர் சொத்துக்களோ பொது சொத்துக்களோ நமக்கு சேதாரம் ஆச்சு. 1 ரூபா கொடுக்கல. பலமுறை நம்முடைய முதலமைச்சர் நேரடியாக சரி, அவரு பலமுறை ஞாபகப்படுத்திட்டார், பேசினார், 1 ரூபா கொடுக்க. இப்படிப்பட்ட ஒரு மதவாத ஒரு மோடி அரசு. அது சரிங்க, மதவாதம் சொல்லும் போது என்ன மதவாதம் நான் கேட்கும் போது,
மணிப்பூர்ல ஒரு வருஷமா பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் அங்க பிரச்சனையை உருவாக்கி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் அங்க இறந்திருக்கிறாங்க, இந்துக்களும் இறந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற கோவில்களும் சரி, தேவாலயம், கிறிஸ்துவ தேவாலயம் அங்க எரிச்சிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பல வட மாநிலங்கள்ல வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை மாதிரி அங்க கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை. அதே மாதிரி இன்னைக்கு இவங்க விட்டால தமிழ்நாட்டில் இன்னைக்கு அண்ணன் தம்பிகள் இன்னைக்கு திருச்சியில ஒரு தெருவு எடுத்துக்கிட்டாங்க, எல்லாரும் இருக்கிறீங்க, இந்துக்கள், முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனா மக்கள் அரசியல் யார் பண்றா? நம்ம பண்றோம். அவங்க மதவாத அரசியல். அததான் இந்த தேர்தலை பொறுத்தவரை மதவாத அரசியலா அல்லது மக்கள் நல அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். என்னை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சர் சொன்னார், உங்களுடைய நல்ல ஒரு சிறப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவருடைய பணியில் இனிய சிறக்கிற மாதிரி நான் இருப்பேன். நான் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க எளிதில் சந்திக்கிற மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மக்களின் குரலாக இந்த துறை வைக்கும் டெல்லியில் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன், பண்புடன், தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.